இன்றைக்கு உங்களோடு கூட நான் ஏசப்பட்ட ஜெபம் பண்ணப்ப ஆண்டவர் சொன்னேன், என் பிள்ளைகளை என்ன வாயினால் அறிக்கையிடுறாங்களோ அந்த அற்புதத்தை நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்ல சொன்னார். எஸ், அல்லேலூயா. நீங்கள் பைபிளில் ஆதாம் என்ன பேரிடுகிறானோ அது அப்படியே ஆச்சான். அவன் வச்ச பேர் தான் சிங்கம், புலி, கரடி, பூனை, அது அப்படியே ஆகுது. ஏசப்போ ஒரு நாள் அதை வாசிக்கும்போது சொல்கிறார், என்ன நீ எப்படிப்பட்ட அற்புதராக நீ பேரை சொல்லி அழைக்கிறையோ அப்படிப்பட்ட அற்புதத்தை உனக்கு நான் செஞ்சிருவேன்னாரு. அல்லேலூயா. விடுவோமா? அப்போ நான் என்ன செஞ்சேன், யெகோவா ஈரே, எல்லாம் சொல்லுங்கள், யெகோவா ஈரே. யெகோவா ஈரேன்னா என்ன அர்த்தம்? அப்படி யெகோவா ஈரே தோத்திரம்னு சொன்னாலே உனக்குரிய எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். யெகோவா நிசியே வெற்றி கொடுப்பார், உன் தோல்விகளை வெற்றி கொடுப்பார். அதிசயமே அதிசயம் செய்வார். இப்படி ஆண்டு கற்றுக் கொடுத்தார் ஒரு நாள். இன்றைக்கி ஆண்டவர் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லும்போது, என் பிள்ளைகளை வாயினால் அறிக்கை எடுக்க சொல்லு. சிஎஸ்ஐ திருச்சபையில் இருக்கிற ஆராதனை புஸ்தகம் ரொம்ப முக்கியமானதுங்க. எந்த சர்ச்சிலையும் அது கிடையாது. நிறைய பேர் அதை கேலி பண்ணலாம். அது முக்கியமான அப்போஸ்தல பிரமாணம், முக்கியமான விசுவாச பிரமாணம், பரமண்டல ஜெபம், பாவரிக்கை ஜெபம். எதுக்கு அந்த பரிசுத்தவான்கள் மிஸ்டரிகள் எல்லாம் திரும்ப திரும்ப அதை அறிக்கையிடும்போது அதில் வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. பைபிளில் போட்டிருக்குது, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே, பார்த்தீங்களா, மரணமும் ஜீவனும். இன்னைக்கு ஏசப்போ என் பிள்ளைகளை வாயினால் அறிக்கையிட சொல்லு, என் வார்த்தைகளை அவங்க நம்பிக்கையை சொல்ல சொல்லு. நான் இன்னைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்பேன்டார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவரிடத்தில், ஆண்டவரை இந்த வந்திருக்கிறவங்கள்ட்ட என்ன அற்புதம் உங்களுக்கு தேவை, என்ன இவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அதே ஏசப்பாவே சொல்லிடுறார். அல்லேலூயா. நான் ஒரு சில அறிக்கைகள் நாமனால எந்த வசனத்தை நீ அறிக்கையிட்டு இந்த வசனத்தின்படி எனக்கு ஒரு அற்புதத்தை ஏசப்பா செய்வார்னு நீங்கள் சொல்ல போகிறீங்களோ அந்த அற்புதங்கள் எல்லாம் என்னைக்கு நடக்க போகுது? இன்னைக்குள்ள. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சரீரத்தில் இப்போ நடக்கும். 100க்கு அதிபதினு ஒருத்தர் வர்றான். 100க்கு அதிபதி எதுக்கு வர்றான்? அவன் ஒய்ஃபுக்காகவா, அவன் பிள்ளைகளுக்காகவா, அவங்க சர்ச்சில் எழுப்புதலே இல்லை அதுக்காகவா? வேலைக்காரன் ஏன் அவன் 100க்கு அதிபதியாக இருக்காங்கிறதுக்கு எனக்கு ஆண்டு சொல்ல ஆம்பார். வேலைக்கார மேலேயே கரிசனம் இருக்குது, அதனால தான் அவனை பணக்காரனை மாற்றுறார், 100க்கு அதிபதியாக மாற்றுறார். நீ யாருக்காவது பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கவலைப்பட்டிருக்கியா? கவலை இருந்து ஜெபிக்கணும். அப்போ தான் உனக்கு ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தை தருவார். என்னை நம்பி ஏன் 1200 மிஸ்டரி தர்றார். அவர் நம்புகிறார், எனக்கு வர்ற காணிக்கையை உண்மையாக மற்றவங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுப்பேன் நம்புறதுனால தான் என்னை நம்பி பணம் தர்றாரு. நான் பகிர்ந்து கொடுக்குற இன்னும் 1000 பேர் தருவார். எனக்கு என்ன தெரியுமா நம்பிக்கை? நான் சாகிறதுக்குள்ளே 7000 முழு நேர மிஸ்டரிகளை எழுப்பி 1,00,000 கிராமங்களை ஏசப்பாவுக்கு சொந்தமாக்கிட்டு தான் நான் சாகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன். அல்லேலூயா. நான் சொல்கிறது நடக்கும்ல, நான் அறிக்கையிடுறது நடக்கும்ல, நான் ஜெபம் பண்ணுறது நடக்கும்ல. இது ஒரு சிம்பிள் சீக்ரெட்டுங்க. நீங்கள் அற்புதத்துக்கு எங்கேயோ போய் தொலையாதீங்க. உங்கள் வாயில் தான் அற்புதம் நடக்குது. பக்கம் சொல்லுவோம், உன் வாயில் தான் அற்புதம் நடக்குது சொல்லுங்கள். ஏசாயா 6 அதிகாரத்தில் ஆண்டவர் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறார். எல்லாம் கவனிங்க, சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன். அவ்வாறு சட்டைகள் இருக்குது அவங்களுக்கு எல்லாம். பரிசுத்தர் என்று சத்தம் கேட்குது. அவ்வளோ பெரிய உன்னதமானவரை பார்த்த உடனே, தரிசித்த உடனே அந்த இடமே தேவ மகிமினால், வஸ்திர தொங்கலினால், புகையினால் நிறைந்திருக்கிறது. பார்த்த உடனே இவருக்குள்ள பாவம், இவருடைய பாவம் அங்கே தாங்க தெரியுது. கண்ணாடி முன்னாடி பார்த்தா தானே உன் மூஞ்சியில் இருக்கிற அந்த அழுக்கு சரியில்லை, உச்சி சரியாக அடுக்கல தெரியுது. நீ ஏசப்பாட்ட வந்து உட்கார்ந்தாதான் உன் தவறு தெரியும், உன் பிரச்சனைகள் என்னன்னு தெரியும். ஏசாயா என்ன தெரியுமா சொன்னார்? அசுத்த உதடுள்ள மனுஷன் நான். அசுத்த ஜனங்கள் மத்தியில், பார்த்தீங்களா, நான் அசுத்த உதடுள்ள, அவனுக்கு அப்போ தான் தெரியுது. அதை சொல்லி ஒத்துக்கொள்ளுகிறான். ஆண்டவருடைய வல்லமை அவனை தொடுகிறது. அவன் தீர்க்கதரிசியாக மாறிவிடுகிறான். அல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு ரகசியம் சொல்லி கொடுக்க போகிறேன். ஒரு 5 டிப்ஸ் கொடுத்துருவோம் உங்களுக்கு. 10 5 5க்குள்ளே இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும்.
5 கீஸ் கொடுக்க போகிறேன், திறவுகோள். எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மேலே ஒரு கதவு இருக்குது, அதுக்கு ஒரு சாவி இருக்குது, எல்லாத்துக்கும் திறவுகோள் இருக்குல்ல. நான் யோசித்து பார்த்தேன், மேலே மாடியில் ஒரு ரூம் இருக்குது, அங்கே ஒரு 5 சாவி என்கிட்ட இருக்குது. நான் என்ன யோசித்து பார்த்தேன், இவங்களுக்கு ஒரு போனால் போயிட்டு போகிறாங்க பாவம், 5 அற்புத திறவுகோளை இன்னைக்கு கையில் கொடுத்து விட்ருவோம். பக்கத்தில் சொல்லுங்கள், இன்றைக்கி 5 சாவி உனக்கு வரப்போதான் சொல்லுங்கள். அற்புத திறவுகள் வரப்போகுது, 5 திறவுகள் வரப்போகுது. அல்லேலூயா. இந்த வீட்டை வச்சு நீ வாட்டுக்கு பேங்க்கில் போய் திறந்து பார்த்துடாத. இது என்ன, இது பரலோக கதவு திறக்கும். அல்லேலூயா. உலகம் ஃபுல்லாக அந்த அற்புத கதவு திறக்கும். கீஸ் தாங்க முக்கியம். பேதுருவிட்ட சொல்றாரு, என்ன உன்ட பரலோகத்திற்கு பூமிக்கு ஒரு திறவுகோளை உனக்கு தர்றேங்கிறாரு, திறவுகோளை தர்றேங்கிறாரு. அதாங்க சாவி. எனக்கு யார்கிட்ட சாவி இருக்குது? அற்புத சாவி, தேசத்துடைய எழுப்புதல் சாவி யார்கிட்ட இருக்குது? உங்கட்டி என்கிட்ட இருக்கு. ஏசப்பாட்ட இருந்து தான் நம்மகிட்ட கொடுக்க நினைக்கிறேன். 1,00,000 வாலிபர்கள் நடக்குமா நடக்காதா, அந்த சாவியும் உன்கிட்ட தான் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், அது நடக்கணுங்கிறதுக்கு உன்கிட்ட தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு 5 சாவி, உன் வீட்டுக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் எதிர்காலத்துக்கும் தொழிலுக்கு 5 சாவி. ஓசியாக தான் உனக்கு தர, காசு கிடையாது, காசோ பணமாக கிடையாது, எல்லாம் ஓசி தான். என்ன பாருங்கள், எம்பிட்டு ரகசியத்தை சொல்ல போகிறோம். நான் எங்கள் ஊர்களில் கிராமத்தில் சில ஊரில் பைபிளை கொண்டு போனால் அவன் கண்டுபிடிச்சிடுவாங்க, இவன் ஊழியக்காரன் மதம் மாற்ற வந்திருக்கான்னு. சண்டைக்கு வந்துடுவான், கல்லை வச்சு எறிஞ்சு விடுவாங்க. டேய் அங்கே போயிடாதரா அப்படின்னு சொல்லிடுவான். நமக்கு எதுக்கு பைபிள்? பைபிளை நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்குது, கைதட்டுங்களேன். ஏசுதார் தான் பைபிள். அப்போ கை வீசிட்டு போகிறது. போய் என்ன செய்வான், யாருமா வீட்டுக்குள்ளே இருக்கா, வாவா வெளியே அப்படி கூப்பிடுவோம். கிராமத்தில் யாராவது வெளியே வந்து, யார் தான் போயிட்டீங்க? நான் தான் ஜோசிகாரன் வந்திருக்கேன். ஐயோ, ஜோசிகாரன் சொன்ன உடனே முகத்தில் மலர்ச்சியை பார்த்தேன். வாராசா வாசாமி, பாயை விரித்து போட்டு உட்காந்தா. சொல்லு சாமி, கையை கூட்டு சொல்கிறேன். கழுத எனத்தையா சொல்ல வேண்டிதானே, அவன் புருஷன் உன்னை ஆடி போக மாட்டேன், எல்லாம் கடன் பிரச்சனை எல்லாம் அப்படி சொல்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்குது. என்ன தம்பி சொல்லணும், எத்தனை கிலோமீட்டர் நடக்கணும், எத்தனை வெள்ளிக்கிழமை எங்கே சுற்றணும், என்ன செய்ய வேண்டாம், ஏசுன்னு சொல்லி தொலைன்னு சொல்கிறது. நீ கிறிஸ்தவனை உன்னை பிச்சு விடுவேன் பார்த்துக்கோ. உன் பிரச்சனைக்கெல்லாம் ஓசியாக ஒரு சாவி. என்ன சொல்லணும்? இயேசுவே அதான் சாவி. பர்த்திமை ஒரே ஒரு கீ இருக்குது அவர்கிட்ட. அவருக்கு என்னது? இயேசுவே தாவீதின் குமாரனை இறங்கும். சொல்லுங்க. இன்னும் சத்தமா? கதவு திறந்துருச்சு, கண்ணு திறந்துருச்சு. ஒத்த சாவி தான். அதே சொல்லி அதற்றான், இன்னும் சத்தம் பெற்று அந்த சாவி யூஸ் பண்ணுறான். விடுவோமா? இன்னும் சத்தமா? அவ்வளோதாங்க, கண்ணு திறந்துருச்சு, அற்புதம் நடந்துருச்சு அவன் வாழ்க்கையில். அது மாதிரி உங்களுக்கு 5 கீ கொடுக்க போகிறேன். முதல் கீ சங்கீதம் 16:8 வசனம். 1 2 3 சொன்ன உடனே எல்லாம் சத்தமாக வாசிக்கணும். ரைட் தானா? யாரும் வாசிக்காமல் இருக்கக்கூடாது. 1 2 3 4. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால். இவனா சொல்கிறான், இதான் கீ. அவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தரை என் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறபடியால். இங்கே இருக்கிற பூரா பயந்தாடிகளாக வந்திருக்கீங்க போல் இருக்கு. எல்லாம் நெருக்கம், பிள்ளி சுனியை வச்சுட்டோன்னா, பிசாசு என்னை தொடச்சிருச்சுன்னா, அந்த வியாதி வந்துருச்சுன்னா, அதான் இதை சொல்லிடு. இதங்கி கர்த்தரை என் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறபடியால். எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்குங்க. தாவீது சொல்கிறது, வலது பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறது தாவீது நம்பினதுனால தான் 1 சாமுவேல் 17 சிங்கம் வந்தால் சண்டை போடுறான், கரடி வந்தால் சண்டை போடுறான், ஊர் பைகள்லாம் கோலியாத்து பயப்படுறாங்க. நம்மால் பயப்பட மாட்டான். விடுவானா? ஏன்னா வலது பக்கத்தில் கர்த்தர் நம்பிட்டானே. நான் இதை பைபிள் படித்த உடனே நான் நம்பிட்டேன். என் வலது பக்கத்தில் ஏசப்பா இருக்க நான் நம்பிட்டேன். நீங்களும் நம்பி தொலைங்க. பக்கத்தில் சொல்லி நீ நம்பி தொலை சொல்லுங்க. நீ போகும்போது என்ன செய்யணும்? ஏசப்பா உன் வலது பக்கத்தில் உன் கூடையே வர்றாருன்னு போ, நம்பி போ, அந்த வார்த்தையை நம்பி போ. அல்லேலூயா. அவன் 100க்கு அதிபதி சொல்கிறான், ஒரு வார்த்தையை சொல்லுங்க கர்த்தாவேங்கிறான். ஒத்த வார்த்தை சொல்லுங்க. நீங்கள் லேசுப்பட்ட ஆண்டவரா?
எங்கள் வீட்டுக்கு நான் வர வேண்டாம், இங்கேருந்து ஒத்த வார்த்தை சொல்லி போ, நீ போகலாம், உன் விசுவாசம் படி உனக்கு அற்புதம் நடக்கும். அந்த வார்த்தையை நம்பி போகிறான், சுகமாயிருச்சு. கை தட்டுங்களேன். இன்னும் ஏசப்பாங்க சொல்கிறாரு, இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறதுல முதல் சாவி, அற்புத சாவி என்னது? சங்கீதம் 16:8 சாவி சொல்லுங்க. சங்கீதம் 16:8 சாவி சொல்லுங்க. இந்த 8 சாவின் படி நீ என்னத்தை அறிக்கையிடணும்? வாயை திறந்து, வாயில் இருக்க முத்தா வந்துருது. பக்கத்தில் சொல்ல, வாயில் இருக்க முத்தா வந்துருது. பயம் வருதா, நெருக்க வருதா, கழுத வாயை திறந்து சொல்லு. லேலூயா. ஆமாம், நான் பாருங்க நம்பிட்டு இல்லை. ஒரு கிராமத்தில் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒருத்தன் அருவாளத்துக்கு வெட்ட வந்துட்டான். இப்போ உங்களை யாராவது அருவாளத்துக்கு வெட்ட வந்தாங்க, என்னையும் வெட்ட வந்திருக்கா கணேசன்? கை தூக்குங்க, பொய் சொல்லாமல். உங்களை யார் வெட்ட வரப்போறா? சர்ச்சுக்கு போனோமா, பிரசங்கத்தை கேட்டோமா, கறி மீன் முட்டையும் தின்னமா, அல்ல தூங்கணுமான்னு இருக்கிறவங்கன்ட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அங்கே அருவாளத்துக்கு வெட்ட வந்துட்டான் கணேசனை விடுவோமா? பயந்து ஓடிடுவோமா? எனக்கு அறிவு இருக்குது, புத்தி இருக்குது. என் பைபிளில் என்ன என்ன அறிவு இருக்குது? தலையில் இருக்கிற முடியெல்லாம் அவர் சித்தம் இல்லாமல் தலை முடியே விழாது. உன் தலை விழுந்துருமா? பக்கத்தை சொல்லு, உன் தலை முடியே சித்தம் இல்லாமல் விழாது, உன் தலை விழுந்துருமா? நம்ம என்ன தெரியுமா சொன்னோம்? அவன் வெட்ட வரும்போது அப்படி திரும்பி பார்த்தோம். ஏசப்பா என் கூட இருக்கீங்களே, இப்படி தான் எல்லாம் வலது பக்கம் திரும்புக்கா. ஐயோ மூஞ்சி பார்க்க சொல்லுங்க. ஏசப்பா சத்தம் பார்த்தா சொல்லுங்க, சத்தமா ஏசப்பா என் கூட இருக்கீங்களே. எப்படி இருக்கு பாருங்க. சொல்லுங்க, ஏசப்பா என் கூட இருக்கீங்களே. அவ்வளோதாங்க. நான் சொல்கிறேன், இயேசு உங்கூட இருக்கிறார். உனக்கா ரத்தம் சிந்தனை உயிர் தெழுந்த இயேசு உங்கூட இருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்ய? உங்களுக்கு அற்புதம் வேணுமாங்க? பயம் வரையில், நெருக்க வரையில், அவமானம் வர, நிந்தையில் வரையில், வலது பக்கம் திரும்புங்க. ஏசப்பா என் கூட இருக்கீங்களா? இன்னும் 1 ஹவருக்கு ஒருக்க நான் பேசிக்கிடுவோம். நாங்கள் திடீர்னு ஏசப்பா நல்லா இருக்கீங்களா எல்லாம் சொல்லுங்கள். ஏசப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஆண்ட சொல்ல, நீ எங்கே உருப்பிட்டாதான் நான் நல்லா இருக்க முடியும். டிவியை பார்த்துட்டு செல்ஃபோனை பார்த்துட்டு சண்டையை போட்டுக்கிட்டு இருந்தால் எப்படிடா நான் நல்லா இருப்பேன்? அவர் சொல்லுவார். அல்லேலூயா. திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துடும். அப்படி பார்ப்பேன், ஏசப்பா நீங்கள் தான் அந்த பர்த்திமை குருடனை சுகமாக்கிட்டீங்களோ? அவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ பெரிய ஆள் என் கூட இருக்கீங்களா? ஓகே ஓகே, நல்லா இருக்குல்ல? கை தட்டுங்க, கை தட்டுங்க. நான் அருவாளத்துக்கு வெட்ட வர்றான். நான் அப்படி வலது பக்கத்தில் சிரித்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன ஆச்சு தெரியுமா? அருவா கொண்டு வந்தவன் கை கிடுகிடுன்னு நடுங்குதுங்க. அருவா கீழே விழுது ஓடுறான். ஏலே இங்கே வாடா, என்னை வெட்டுறா. ஏ போப்பா, உன் பக்கத்தில் வந்தா கை காண நடுங்கதப்போ உன் கூட துடியான சாமி இருக்குங்கிறான். கை தட்டுங்களேன், நல்ல கை தட்டு. அல்லேலூயா. ஒரு கீ கொடுத்துட்டேன். ரெண்டாவது கீ எல்லாம் எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 17 அதிகாரம் 1 சாமுவேல் 17 அதிகாரம் 47. நான் 1 2 3 சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறீங்க. கன்ஃபஸ் பண்ணணும். 47 வசனம் 1 எடுத்துட்டீங்களா? 364 பக்கம் எடுத்துட்டீங்களா? 47 வசனம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். இதில் இருக்கிற மேஜிக் வேர்டு ரெண்டு மந்திர சொல் இருக்கு. பக்கத்தில் சொல், 2 மந்திர சொல். என்னது? யுத்தம். கண்டுபிடிச்சிட்டீங்க என்ன? அப்படி தாங்க. நீ மாட்டுக்கு அழுது புலம்பி இப்போயே உங்கள் ஹார்ட்டெல்லாம் உன் வீட்டில் தான் இருக்குது. என் புருஷன் தண்ணி அடிச்சுட்டு வந்திருப்பானா, உண்டியலை தூக்கிட்டு போயிருப்பானா, அந்த பனிப்பரசை தூக்கிட்டு போயிருப்பானா, எங்கே போய் தொலைஞ்சிருக்கானோ, எல்லாம் என் பிள்ளை எங்கே போயிட்டு இருக்குதோ அங்கே எல்லாம் பயத்தோடு தாங்க இருக்க வேண்டி இருக்குது. எல்லா பெற்றோர்களும் வாலி பிள்ளை வச்சிருக்கிற பெற்றோர் எல்லாம் தீயில அப்படி நெருப்பில் தான் நிற்கிறாப்புல இருக்கு. நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்ல வேண்டிய கன்ஃபஷன் ரகசிய 2வது கீ என்ன தெரியுமா? யுத்தம் கர்த்தருடையது. கை தட்டுங்க, கை தட்டுங்க.
அல்லேலூயா. இப்போ பிள்ளைகளுக்காக கவலைப்படுகிற நிறைய பேரை பார்க்குறேன். பிள்ளைகள் இருந்தாலே கவலைப்பட்டு தான் ஆகணும். எனக்கு தான் 3 சக்கலத்திகள் இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான். கவலைப்பட்டு தானே ஆகணும். ஆனால் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் எனக்கு ரகசியம் தெரியும், உங்களுக்கு ரகசியம் தெரியாது. நான் என்ன தெரியுமா, நான் ஏசப்பாட்ட என்ன தெரியுமா சொல்லுவேன், ஏசப்பா அது என் பிள்ளைகள் இல்லை ஏசப்பா, அது உங்கள் பிள்ளைகள். கை தட்டுங்களேன். நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாரும் அப்பாட்ட சொல்லிடணும், யுத்தம் கர்த்தருடையது, என் பிள்ளைகள் கர்த்தருடையது. எல்லாம் கை வைத்து சொல்லுங்க, என் பிள்ளைகள் கர்த்தருடையது. அல்லேலூயா. ஏன் உன் கர்த்தருடைய பிள்ளைய உன்னை வளர்க்க கொடுத்தாரு? உன்னை வளர்க்க சொல்லி கிருபை கொடுத்துருக்கிறார். இந்த பிள்ளைய ஏசப்பாவுக்கு வளர்த்தியானா உனக்கு சம்பளம் கிடைக்கும். கை தட்டுங்களேன். மோசஸுடைய அம்மாவுக்கு சம்பளம் கிடைக்கும். உங்கள் பிள்ளைய ஜெபிக்கிற பிள்ளையா வாலிபர் முகாமுக்கு அழைச்சிட்டு வரணும். சம்பளம் அப்போ தான் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். உன் பிள்ளையை மட்டும் அழைச்சிட்டு வந்துடாதீங்க, பெற்றோர் எல்லாம் வரணும். அது தம்பி வாலிபர் முகாமுக்கு பெற்றோர் நீ வந்து உன் வாலிப பிள்ளைகளை முன்னாடி உட்கார வச்சுட்டு பின்னாடி மோசஸ் மாதிரி 2 கையை நீட்டி எல்லாம் கை உயர்த்துங்க. ஆண்டவரே என் பிள்ளையை தொடுங்க சொல்லுங்க, ஆசீர்வதிங்க. நீ பின்னாடி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், பிள்ளைய தொடுவாரு. பிள்ளைகள் கர்த்தருடையது. ஒருவேளை இந்த இதில் எனக்கு என்னமோ உங்கள் வியாபாரத்தை குறித்து கவலைப்படுறீங்களா? சொல்லிடு, கன்ஃபர்ஸ் பண்ணிடு. காசை பணமாக வாயா வலிக்குது. வியாபாரம் கர்த்தருடையது. கைதட்டுங்களேன், கைதட்டுங்களேன், எல்லாம் கைதட்டு. வியாபாரம் கர்த்தருடையது. அல்லேலூயா. உங்க வீட்டில் விசேஷமா? பைபிள் இதை குறித்து என்ன சொல்லுது? நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று அதை விசேஷித்துக் கொள்ள கடவன். இன்னும் விருந்து பண்றதை பத்தி பைபிள் சொல்றது என்னன்னு பார்க்கலாமா? லூக்கா 14வது அதிகாரத்துல, நீ விருந்து பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரையும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்று ஜீசஸ் சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் சொல்ல வர்றீங்கன்னு கேட்கீங்களா? நம்ம கிராம மிஷனரி இயக்க கெத்சமனே வளாகத்தில் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக அநேக ஊழிய திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இங்கு மிஷனரி குடும்பங்கள், வேதாகம கல்லூரி மாணவர்கள், இளம் மிஷனரிகள் என கிட்டத்தட்ட 150 பேர் தங்கியிருக்கிறோம். டெய்லி அவங்கள போஷிக்கும்படி 3 வேளையும் சமையல் நடைபெற்று வருது. மதியானம் பசித்தோருக்கு உணவளிக்கும் திட்டத்தின் கீழாக 90 நபர்களுக்கும், சாயங்காலம் டியூஷன் சென்டரில் படிக்க வரும் 85 சிறுபிள்ளைகளுக்கும் சேர்த்து உணவு சமைக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு சுமார் 600 சாப்பாடுகள் தயாரிக்கப்படுகிறது. இந்த கடினமான பணிக்கென தங்களை அர்ப்பணித்த ஊழியர்கள் மனப்பூர்வமாய் ஒவ்வொரு நாளும் தெய்வ பிள்ளைகளை போஷிக்கும் பணியில் ஈடுபடுகின்றனர். ஊழியர்களை போஷிக்கிற இந்த பணியில உங்களது பங்களிப்பை கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 3 வேளைக்கும் உணவளிக்க ரூபாய் 20,000 செலவு செய்யப்படுகிறது. ஒருவேளை உங்க குடும்பத்துல உள்ளவர்களோட பிறந்த நாள், திருமண நாள் இதை விசேஷமா கொண்டாட விரும்பினீங்கன்னா அவர்கள் சார்பாக ஒருவேளை உணவளிக்க நீங்கள் விரும்பினால் ரூபாய் 5,000 அல்லது உங்களால் இயன்ற தொகையையோ கொடுத்து உதவலாம். ஆண்டவர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உங்களுக்கு பதில் செய்யப்படும். நான் சொல்கிற சிம்பிள் வார்த்தை தாங்க. நாங்கள் டேவிட் கணேசனுங்க 30 வருஷமாக பிரசங்கம் பண்ணி எல்லாம் சின்ன சின்ன விசுவாசம் தாங்க. இப்போ சொன்னால் அப்புறம் பார்த்துக்கிறாருங்க, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கொள்கிறார். அடுத்து 3வது கன்ஃபெஷன், 3வது எல்லாம் எரேமியா 18:6 வசனம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த கொயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே. நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? இது எத்தனாவது கன்ஃபெஷன்?
மூணாவது சாவி, அற்புத சாவி, ரகசியம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஏசப்பாட ரட்சிப்பு உண்டாக என்ன செய்யணுமா? அப்படிதான் வாயினால பேச வேண்டியதானே. அல்லேலூயா. இங்கே ஏற்கனவே களிமண்ணை வச்சுருந்தார். களிமண்ணா யாரு? நீ தான் பக்கம் சொல்லு. நீ தான் களிமண்ணே சொல்லு. மண்ணே மண்ணே. மண்ணு கேள்வி கேட்குமா? சொல்லுங்க. கொய்வன் கையில் இருக்கிற மண்ணு கேள்வி கேட்குமா? எப்படா எனக்கு குழந்தை பிறக்கும் கேள்வி கேட்குற. எப்போ எனக்கு வியாதி சுகமாகும்? எப்போ கடன் பிரச்சனை தீரும்? எப்போ நான் ஜெபம் பண்ணுற ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு கேள்வி கேட்குற. மண்ணாக இருக்கணும். மண்ணு ஏற்கனவே ஒன்றை உருப்பட வைக்க ட்ரை பண்ணார். எனக்கு ஏசப்பா சொல்கிற தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். நீ தான் உருப்படாமல் போயிட்டே. ஏற்கனவே உன்னை ஒரு பாண்டமாக வணையும்படி ஆண்டவர் என்ன செஞ்சார்? ட்ரை பண்ணார். நீ நீ கெட்டு போயிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட, ஆண்டவரை விட்டு தூரமாக போயிட்ட. ஆனால் ஒரு நற்செய்தி என்ன தெரியும்? உன்னை தூக்கி எரிஞ்சிடல. ஏசப்பா என்ன சொல்லார்? வேறே பாண்டமாக வணையும்படி இன்னும் களிமண்ணாக ஆண்டவர் உன்னை கைகளில் வைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் 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 கை வைத்து சொல்லுங்க, ஏசப்பா நான் ஏற்கனவே தோத்து போயிட்டேன், இன்னும் என்ன உங்கள் கையில் தான் வச்சுருக்கிறீங்க. சொல்லுங்க, ஏசப்பா நான் உங்கள் கைகளில் இருக்கிறேன். சொல்லுங்க. இப்போ ஆமென். இப்போ பிசாசு சொல்லுவான், உனக்கு பிரசங்கம் பண்ண தெரில, வரங்கள் இல்லை, வல்லமைகள் இல்லை, பாட்டு இல்லை, என்ன அது இல்லை, இது இல்லை, எல்லாம் இல்லை இல்லைன்மா. உன்கிட்ட பணம் இல்லை, எப்படி முகாம் நடத்த போகிற? யார் அதிகாரிகள் சீஃப் மினிஸ்டர் ஒன்று தெரியுமா? பெர்மிட் வாங்கிடுவியா? உனக்கு ஒன்றும் இல்லை, கிராமத்தில் இருக்க உனக்கு என்ன தெரியும்? இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க, டெய்லி சொல்கிறாங்க. நான் 99 இல்லை வரைக்கும் ஆமாம் இப்படியே தொலையாட்டுவேங்க. ஆனால் 99க்கு அப்புறம் நான் சொல்லுவேங்க, கழுதப்பைகளை சைத்தானே, இத்தனை இல்லாததெல்லாம் கண்டுபிடிச்சிட்டியே, இருக்கிற ஒன்றை மறந்துட்டியாடா. நான் ஏசப்பா என் கூட இருக்கிறார். கை தட்டுங்களேன். ஏசப்பா கைகளை நான் இருக்கிறேன். என்கிட்ட எது இல்லாமல் இருக்கலாம், ஏசப்பா என் கூட இருக்கிறாரு. ஏசப்பா கையில் நான் இருக்கிறேன். எல்லாம் எப்படி கை வைங்க. நான் செய்கிறது மாதிரி செய்யலாட்டா நரகத்துக்கு போயிடுவீங்க. என் கூட ஏசு இருக்காரு. எல்லாம் 5 வாட்டி சொல்லணும். எல்லாம் வாய் திறந்து சொல்லு, என் கூட ஏசு, என் கூட ஏசு இருக்காரு, என் கூட ஏசு இருக்காரு. நீங்கள் உருப்பிட்டுருவீங்க. உங்களுக்கு அற்புதம் நடந்துருச்சு. கை தட்டுங்களேன். உங்களை இன்னொரு பாண்டமாக உருவாக்க போகிறாரு. கனமுள்ள பாத்திரமாக உருவாக்க போகிறாரு. கடல் நாள் தோல்விகளை மன்னிச்சிட்டாரு, மறந்துட்டாரு. இன்னும் அவர் கையில் தான் இருக்கு. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமே தள்ளுவதில் அவர் கையில் வச்சு இன்னொரு பாண்டமா உருவாக்க போகிறார். அல்லேலூயா. பாருங்க, அடுத்து முக்கியமானது ஏசப்பா உங்களுக்கு சொல்ல சொன்ன கன்ஃபெஷன் என்ன தெரியுமா? ரோமர் 8:28ங்க. ரோமர் எல்லாருக்கும் தெரிந்த மனப்பாட வசனம் தான். தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இதை நீ நடைமுறைக்கு கொண்டு வரலையே, அவன் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரலையே. எனக்கு ஏசப்பா சொன்னார், இங்கே இருக்கிற எல்லாரும் ஐயோ ஏண்டா இப்படி என் வாழ்க்கை நடந்துச்சு, அப்படி நடந்துருச்சு, இப்படி குறைச்சல் வந்துச்சு, இப்படி கடன் வந்துருச்சு, இப்படி வியாதி வந்துருச்சு, எல்லாம் நெருக்கம் வந்துருச்சு, எல்லாம் புலம்பிக்கிட்டே வந்திருக்கிறீங்க. நான் சொல்கிறேங்க, ஆண்டவர் சொல்கிறாரு. எல்லாம் 28ஆம் வசனம் வாசிப்போம். 28ஆம் வசனம் எல்லோரும் வாசிக்கலாமா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். நீ இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்ல? இதுவரைக்கும் எல்லாம் நன்மைக்கு எதுவாக தான் நடந்துச்சு. கை தட்டுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்கு எதுவாக தான் நடந்துருச்சு. ஐயோ என் மாமியார் வயிறாளு, சக்களத்துக்கு மனம் பண்ணி, அது நன்மை தான். நீ உனக்கு சக்களத்துகள் இருந்தால் அதை நீ உருப்பிடுவ. அண்ணாளுக்கு எதுக்கு ஜோமனை வர்றா? அவள் சாப்பிடாம இருக்கா, சஞ்சலப்படுறா, அழுதுகிட்டே இருக்கா, குழந்தை இல்லைன்னு. என்ன காரணம்? ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்துடுறா, இருதயத்தை ஊட்டி ஜெபிக்கிற. என்ன காரணம்? அதன் சக்களத்துகள் மனமடி உண்டா பேசுகிறாள்களே. பக்கத்தில் கேளு, உனக்கு எத்தனை சக்களத்துகள் இருக்காங்க கேளு. சக்களத்துகள் கூட கூட நீ உருப்பிட்டுருவ. கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்ட்ட சொல்கிற கன்ஃபெஷன் என்ன தெரியுமா? எல்லாம் இயேசுவின் எனக்கு நன்மைக்கு எதுவாகவே இது வரைக்கும் நடத்தி இருக்கிறார். கை தட்டுங்களேன், கை தட்டுங்களேன். ஒரு பலகீனம் இருக்குதா? நன்மை. உனக்கு கலரா பிறக்கலன்னு சொல்றேன், அது நன்மை. நான் குட்டையா பிறந்துட்டேன், அது நன்மை. ஐயோ அந்த காலேஜில் நான் படிக்க நினைச்சேன், இந்த காலேஜில் படித்தேன், நன்மை.
நீ கன்ஃபஸ் பண்ணு, எல்லாம் நன்மைக்கு அதுவாக தான். இப்போ இருக்கிற வருமானத்தை விட அடுத்த வருஷத்துக்குள்ள 5 மடங்கு உங்களுக்கு வருமானம் பெருக போகுதுன்னு கர்த்தர் சொல்றார். கை தட்டுங்க. இந்த தீர்க்கதரிசனம் உனக்கு நடக்கணும்னா என்ன செய்யணும்? இப்போ இருக்கிற வருமானத்தில் டெய்லி 2 அதிகாரம் வாசிக்க வேண்டாமா? நீ வாசிக்கல, அப்புறம் எப்படி 5 மடங்கு கூடும்? அப்போ பைபிள் வாசிக்கிறது 5 மடங்கு கூட்டணும். டெய்லி 2 அதிகாரம் வாசிக்கிறவன் இனிமேல் எத்தனை அதிகாரம் வாசிக்கணும்? 2 10 அதிகாரம் வாசித்தா கலெக்டர் வேலைக்கு போயிடுவான், இல்லை கம்பவுண்டர் ஆயிடுவான். அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, எத்தனை கீ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு? ஒன்றுனா சொல்லுங்க, அவ்வளோதான். கடைசியாக சொல்லி முடிக்க போகிறேன். ஒன்று, முதல்ல என்ன? கர்த்தரையின் வலது பார்சத்தில் அசைக்கப்படுவதில்லை. 2 என்ன? யுத்தம் கர்த்தருடைய. 3 என்ன? நான் ஏசப்பா கையில் இருக்கிறேன். கை தட்டுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இங்க இருக்கிற எல்லாரும் என் பிள்ளைகள்டா, அவங்களை என் கையில வச்சிருக்கேன்டா, கனமுள்ள பாத்திரம் உருவாக்குறேன்னு சொல்றாரு. அடுத்து எத்தனாவது? 4வது என்ன? 4வது என்ன? எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. 5வதுங்க, ஏசப்பாவை ஐஸ் வைக்கிற ஆலோசனை. பக்கத்து சொல்லு, ஏசப்பாவை ஐஸ் வைக்கணும் சொல்லுங்க. உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, சங்கீதம் 91 எடுங்களேன், 91 எடுங்களேன். அல்லேலூயா. அவ்வளோதான், முடிக்க போகிறோம். 5 கடைசி கீயை கொடுத்துட்டு முடிச்சிட போகிறோம். 1, 2 நம்ம வாசிக்க போகிறோம் சேர்ந்து. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று. அவ்வளோதாங்க. அது அவரை பார்த்து என்ன சொல்லுமா? நான் கர்த்தரை நோக்கி, கணேசன் கர்த்தரை நோக்கி என்ன சொல்லுமா? நீர் என் அடைக்கலம். சொல்லுங்க. நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்க. எத்தனை? ஒரு 4 வார்த்தை சொல்லணும். பக்கம் 4 வார்த்தை சொல்லி சொல்லு. நான் சொல்கிறேங்க, ஏசப்பாவை ஐஸ் வைக்கணும். ஐஸ் வைக்கிறதுனா என்ன? குளிர பண்ணணும். எங்கள் அப்பா கற்பையா, எங்கள் வீட்டில் என் அன்னைங்கள்லாம் சினிமா போகணுன்ட்டு பெர்மிஷன் வேணும், பணம் வேணும்ல. எங்கள் அப்பாட்ட போய் பெல்ட் எடுத்துகிட்டு அடிச்சிருக்காரு. பிச்சு விடும் பார்த்துக்கோ. என்னடா பாஸ் ஆக மாட்டேன், வெயிலாகிற, சினிமா போகணுங்கிற. அதனால் இப்போ ப்ராஜெக்ட் சினிமா போகணுன்னு ஆசை வந்துடா என்கிட்ட தான் சொல்லுவேன், டே நீ தாண்டா கொஞ்சம் நைஸாக பேச. எப்படி பேசுகிறேன்னு பார்த்தீங்களா அவங்ககிட்ட? அல்லேலூயா. எங்கள் அப்பா கற்பியாட்ட போவேன். எப்போ நல்லா இருக்கியா? ஆமாடா. என்னடா? எப்பா உன் கண்ணு சிவந்துருக்குப்பா, சரியாக நீ தூங்க மாட்டுற. தூக்கம் முக்கியம்ப்பா. முதல்ல நல்லா தூங்கணும். சாப்பிட்டியாப்பா? நல்லா சாப்பிட்ணும்ப்பா. இப்படியே பேசுவோம் பாருங்கள். எங்கள் அப்பா உனக்கு என்னடா வேணும்? இப்போ அப்பனுக்கு தெரியாதான் என்னடா நம்மளை சுற்றி பையன் வர்றான், அதான்ப்பா சினிமா போகணும். கிராண்டட். கை தட்டுங்க, நல்லா கை தட்டு. ஈசாக்கு ஒருத்தர் சொல்கிறார், ஈசாக்கு அப்பா பிள்ளையை கூப்பிட்றாரு, அவருக்கு பிடிச்ச பிள்ளை. அதுவே உருப்படாது தான். புருஷன் முன்னாடிக்கு எல்லா பிள்ளையும் கொடுக்கணும். எனக்கு அந்த பிள்ளையும் இந்த பிள்ளையும் பிடிக்கும்னே நீ நரகந்தான் போவ. எல்லா பிள்ளைகளையும் பட்சவாதம் இருக்கக்கூடாது. இளைய குமாரனையும் பிடிக்குது, மூத்த குமாரனையும் பிடிக்குது அப்பாவுக்கு. இங்கே ஒன்றும் உருப்படாத கேஸுகள். ஈசாக்கு யாரை பிடிக்குது? ஏசா பிடிக்கும். மூத்த குமாரனை கூப்பிட்டே, நான் சாக போகிறேன்டா, நான் சந்தோஷப்படுறதுக்கு வேட்டையாடி சமைச்சு கொண்டு வாடா, உன்னை ப்ளஸ் பண்ண போகிறேங்கிற. அவர் சொல்கிறார், என்ன சந்தோஷப்படுத்தினா நான் உன்னை ப்ளஸ் பண்ணுவேன். எனக்கு ஏசப்பா என்ன சொல்கிறார்? என்ன நீ சந்தோஷப்படுத்துகிற கணேசா, நான் உன்னை ப்ளஸ் பண்ணுவேன்னார். கை தட்டுங்களேன். நீங்கள் என்ன செய்யணும்? 4 வார்த்தை, எல்லாம் 4. நீர் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். வாயத்தொற. நான் சொல்கிறேங்க, 5 கீவேர்ட்ஸ் ஏசப்பா சொன்னதுங்க. நான் இந்த 5 நீ சொல்லிக்கிட்டே இரு. அற்புதம். நாளைக்கு இன்னத்துக்குள்ள ஒரு அற்புத செய்தின்னு கேட்டாலும் கேட்டுருவா. கை தட்டுங்க. இப்போ வீட்டுக்கு போகும்போது ஒரு அற்புதம் நடந்திருக்கும். உன் சரீரத்தில் இருக்கிற கட்டி மறைஞ்சிருக்கிறோம், வியாதி சுகமாயிருக்கும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும். இந்த மாசத்துல கற்பத்தின் கனி உனக்கு உண்டாயிரும். அல்லேலூயா. 5 கன்ஃபெஷன்ங்க. இதெல்லாம் நடக்குங்க. எனக்கு தெரியுங்க, இந்த உலகத்திலேயே ஏசப்பாவுக்கு ஒருத்தர் தாங்க ரொம்ப பிடிக்கும். யார் தெரியுமா? நான் மட்டும்தாங்க. இந்த உலகத்தில் யார் ஏசப்பாவுக்கு செல்ல பிள்ளை? நான் மட்டும்தான். என்கிட்ட தாங்க தரிசனம் இருக்குது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஏசப்பாவுக்கு யார் செல்ல பிள்ளை?
அதை கன்வர்ஸ் பண்ணேன். நான் டெய்லி 12 to 3 ஜெபம் பண்ணுவேன். யார்கிட்டையும் சொல்லாதீங்க, ரகசியம் அது. ஐயோ அந்த 12 மணிக்கு ஜெபம் ஆரம்பிக்கும் போது சொல்லுவேன், ஏசப்பா உங்கள் செல்ல பிள்ளை கணேசன் வந்திருக்கிறேன்னு சொல்லுவேன் பாருங்க. ஐயோ ஏசப்பா அந்த ரூம்குள்ளே வருவார் பாருங்க, அந்த என்னை கெட்டி அணைப்பார் பாருங்க. நான் நிறைய நேரம் அழுவேன். ஐயோ எனக்கு கேம்ப் இருக்கு ஆண்டவரே, காசு இல்லை ஆண்டவரே, எல்லாரும் என்னை திட்டுறாங்க ஆண்டவரே, போலீஸ் பர்மிட் கொடுக்க மாட்டுறாங்க ஆண்டவரே, பயமாக இருக்கு ஆண்டவரே, மழை வருமானு தெரியலையே ஆண்டவரே, 1 லட்சம் வாலிபர்கள் போக்கில் வரத்தில் ஏதோ ஒரு விபத்து நடக்கக்கூடாதே ஆண்டவரே, அழுவேன். ஏசப்பா என்ன தெரியுமா சொல்லுவார், பயப்படாதா நான் இருக்கேன்டா, கைதட்டுங்க. இயேசுவை போல நட என் மகனே, இயேசுவை போல நட இளமையில், இயேசுவை போல நட என் மகனே, இயேசுவை போல நட. எல்லாம் கை உயர்த்துங்களேன், சும்மா சொல்லுங்களேன். எல்லாம் கை உயர்த்துங்க, சொல்லுங்க. நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். ஏசப்பா உங்கள் செல்ல பிள்ளை கணேசன் வந்தார். என் பேரை சொல்ல வேண்டாம், உங்கள் பேரை சொல்லுங்கள். ஏசப்பா உங்கள் செல்ல பிள்ளை. எப்படி சூப்பர்ல ஐஸு. அவர்கிட்ட நினச்சிடும், நீ நல்லவர் ஐசப்பா. சொல்லுங்கள், நீங்கள் நல்லவங்க, எனக்கா சிலுவையில் ரத்தம் சிந்தினவங்க, எல்லாம் என் வாழ்க்கையில் நன்மைக்கு எதுவாக நடத்தியிருக்கிறீங்க. சொல்லுங்க. நீங்கள் என் கண்மலை, என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவங்க. சொல்லுங்க. ஆண்டவரே ஏசப்பா என்ன உங்கள் கைகளில் இன்னும் வச்சிருக்கிறீங்க, ஏசப்பா உங்கள் கைகளில் இன்னும் வச்சிருக்கிறீங்க, என் கூட நிழலாக இருக்கிறீங்க, என் வலது பக்கத்தில் இருக்கிறீங்க, என்னை கைவிட மாட்டேங்க. எல்லாம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அப்பான்னு சொல்லுங்க, ஏசப்பான்னு சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்ண உங்க வீட்டில் இருக்கிற குறைவுகள் நிறைவாக மாறுகிறது. அருமையான சகோதரி, இயேசுவுக்கும் உனக்கும் இருக்கிற நெருக்கம் ஒரு ஆதி என்பை இழந்து இங்கு வந்திருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. காரணம் குற்ற மனச்சாட்சி. நான் தப்ப செஞ்சிட்டேன், அந்த பாவத்தை நான் செஞ்சிட்டேன், என்னால நான் முன்ன மாதிரி ஜெபிக்க முடியல. நீ சொல்றியா? ஏசப்பா சொல்றாரு, நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன் மகளே. I love you. உன்னை நான் புறமே தள்ள மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ வா, உன் வாயினாலே அறிக்கையிடு, ஏசப்பான்னு சொல்லு, என் பேரை சொல்லு, நான் உன்னை தூக்கி எடுப்பேன், இன்னும் உன்னை வேற பாண்டமாக வணைவேன். ஐயோ ஏற்கனவே நான் திருமணம் ஆறேன், ஐயோ என்னை விட்டு கணவர் என்னை தள்ளிட்டாரு, நீ துக்கத்தோடு வந்திருக்கிறையா? ஐயோ எனக்கு வேலை எழுந்துருச்சுன்னு சொல்ற, இன்னொரு புதிய வேலை, இன்னொரு புதிய ஒரு வாழ்க்கை, உன் சந்தோஷம் உனக்கு திரும்ப தர போகிறார். எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா என் வலது பக்கத்தில் இருக்கிறீங்க. எல்லாம் சொல்லி துதிக்க உன் பலவீனங்கள் விலகிறது, உன் வியாதிகள் மறைகிறது, கட்டிகள் மறைகிறது. இயேசு கிறிஸ்து உன் வீட்டில் இருக்கிற கட்டுகள் இப்பொழுது விலகிறது. உன் பிள்ளையை ஆண்டவர் தொடுகிறார். சொல்லு, யுத்தம் கர்த்தருடையது. ஏசப்பா என் குடும்பம் கர்த்தருடைய குடும்பம், என் பிள்ளைகள் கர்த்தருடையது, வியாபாரம் கர்த்தருடையது. ஓ ஷாகா பாபா தூரதி ஆக்கமா தூரா, ஓ ராசாலரபா தூரதி ஆக்கமா, ஓ ராசாலரபா துரி. சொல்லி துதி ஆண்டவரை ஆராதிக்க நீ வாயினாலே அறிக்கையிட அவர் செயல்பட போகிறார். நீ என்ன சொல்லி அறிக்கையிடுகிறாயோ, விடுதலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. வலது கை வானத்துக்கு நேராக தூக்கி சொல்லுங்க, வாய் நிறைய சொல்லுங்க. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். சொல்லுங்க, நீ நல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பு சகோதரி, அன்பு சகோதரனே, அவர் இரக்கமுள்ளவராக உன்னை தேடி வந்திருக்கிறார். சொல்லுங்க, உம் அன்பிற்கு அளவே இல்லை, அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். என்ன சொல்லுங்க, அவை
மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே சோஸ்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே உம்மை மனதார துதிப்பே சோஸ்த. எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த செய்தியில என் கூட ஆண்டவர் பேசினார். ஏசப்பா கைகளில் நான் இருக்கிறேனா? ஓ, யுத்தம் கர்த்தருடையது நம்புகிறேன். என் வாழ்க்கையில நன்மைக்கு எதுவாக தான் எல்லாம் நடந்துச்சு நான் நம்புகிறேன். ஆண்டவர் எனக்கு கண்மலையும் கோட்டையும் அடைக்கலமா இருக்கிறாரு. ஆண்டவர் சங்கீதம் 90 வாதையின் கூடாரத்தை இனிமே அணுகாது, நீடித்த நாட்கள் திருப்தி ஆக்குவாரு. நான் அவர் மேல வாஞ்சியா இருக்கிற என்னை விடுவிப்பாரு, என்னை உயர்ந்த அடைக்கத்தில் வைப்பாரு, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். இந்த செய்தி எனக்குரிய வார்த்தைகள், எனக்குரிய தீர்க்கதரிசன வார்த்தைகள். இனிமே ஆண்டவர் சொல்லி கொடுத்த அந்த 5 வார்த்தைகளை நான் ஆண்டவர் அறிக்கையிட போகிறேன். துக்கங்கள்ல நெருக்கத்துல அறிக்கையிட போகிறேன். எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க சகோதரனையும் சொல்றவங்க உங்களுடைய வலதுகை வானத்துக்கு நரக தூக்கி காமிங்க. வலதுகை வானத்துக்கு நரக தூக்கி காமிங்க. நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அநேகர் தூக்கி இருக்கிறீர்கள். எல்லாம் உங்களுடைய இருதயத்துல கரங்களை வச்சுக்கோங்க. இருதயத்துல கரங்களை வச்சுக்கோங்க. உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க, உங்க நெருக்கங்களை சொல்லுங்க. ஏசப்பான்னு சொல்லி வாய் நிறைய கூப்பிடுங்க. ஏசப்பா, என் கடன் பிரச்சனை தீருங்க, குடிக்கிற என் கணவரை சரிப்படுத்துங்க, என் பிள்ளைகளை சரிப்படுத்துங்க, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் என் பிள்ளைகளுக்கு வேணும், திருமண தடைகள் நீங்கணும். எல்லாம் சொல்லுங்க. வியாதி கட்டுகள் மறையணும், வீட்டில் படுத்தபடிக்கையா இருக்கிற வியாதிகள் மறையணும். எல்லாம் சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மீது உம்முடைய கரம் வருவதாக, உம்முடைய வல்லமை வருவதாக, உம்முடைய மகிமை வருவதாக. இவர்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பீராக, ஒரு அற்புதம் செய்வீராக. அநேகர் சாட்சியாக நிறுத்துங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எல்லாம் கவனிங்க. இவ்வளவு நேரம் நான் பேசுறேன், என் சாட்சி ரொம்ப நேரம் சொல்லுவேன், 2 நிமிஷத்தில் சொல்கிறேன். நல்ல ஞாபகம். எங்கள் ஊருக்கு வர்ற கிறிஸ்தவங்களை அருவாளை தூக்கி வெட்ட போயிடுவாங்க. எனக்கு ஏசுனா எனக்கு பிடிக்காதுங்க, துன்மா இருக்கேன். ஆனால் என் ஹார்ட்டில் ஒரு வியாதி வந்து டாக்டர் 6 மாதத்தில் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாருங்க. டாக்டர் சொன்னார், கடவுள் தான் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொன்னார். கிறிஸ்தவங்களுக்கு ஒரு சாமிங்க, எனக்கு அப்படி இல்லைங்க, நிறைய இருக்கிறாங்க. எல்லா இடத்துக்கும் போனங்க, 3 மாதம் ஏறி இறங்காத இடமே இல்லைங்க, ஒரு மாற்றம் இல்லைங்க. நடந்தாலே எழுப்பு வருங்க, கட்டாயம் செத்து போயிடணுங்கிற நிலைமையில் கிறிஸ்தவங்க சாமியை கும்பிட்டுட்டு ஜாவன் சர்ச்சுக்கு போனாங்க. அவங்க பாடுற பாட்டு எனக்கு புரியாதுங்க, பண்ணுற பிரசங்க எனக்கு புரியாதுங்க. சும்மா வேடிக்கை தாங்க பார்ப்பேன். ஜெபம் பண்ண சொல்லும்போது சர்ச்சில் ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா, நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன், எனக்கு உயிர் தாங்கன்னு சொல்லி கண்ணை மூடி ஜெபம் பண்ண தெரியாதுங்க எனக்கு. கண்ணை திறந்துக்கிட்டே, எஸ்ஸப்பா நீங்கள் தான் நல்ல சாமின்னு சொல்கிறாங்களே, எனக்கு உயிர் தாங்கன்னு அழுதங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குதுங்க, யாரோ ஒருவர் என்னை தொடுவதை என்னால் உணர முடிந்தது ஐயா. அல்லேலூயா. ஒவ்வொரு வாரம் அந்த ஆலயத்துக்கு செல்ல ஆரம்பித்தேன். ஒரு நிமிஷம் 5 வாரத்துக்கு போயிருப்பேங்க. 5 நிமிஷம் உங்கள் ஏசப்பாட்ட நான் பேசுகிறேங்க. உங்கள் ஏசப்பா என்ன தெரியுமா செஞ்சார்? இந்த கணேசனுடைய வாழ்க்கையை மாற்றிட்டாருங்க. பாவ வாழ்க்கை மாறிடுச்சுங்க. கிறிஸ்தவங்கிட்ட உங்கள்கிட்ட கேட்பேன், ஏங்க உங்கள் வாழ்க்கை மாறிடுச்சாங்க? டாக்டர்கிட்ட செக் பண்ணால் டாக்டர் சொல்கிறாரு, உங்கள் சரீரத்தில் வியாதி இருந்ததுக்கான அறிகுறி கூட இல்லைன்றாருங்க. கைதட்டியா ஆண்டவரை சோதனம் பண்ணேன். பரவாயில்ல, கிறிஸ்தவங்க சாமி நல்ல சாமின்றேன். கொஞ்ச நாளில் அவரை மறுதலிச்சிட்டேன், சந்தேகப்பட்டுட்டேன், நன்றி இல்லாத கிறிஸ்தவனாக மாறிட்டேன். இப்போ இங்கே நீங்கள் எல்லாம் நன்றி உள்ள கிறிஸ்தவங்களாங்க? நன்றி உள்ள கிறிஸ்தவனா 1 மணி நேரம் ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒருவருக்கு இயேசு பற்றி சொல்லணும். நன்றி உள்ள கிறிஸ்தவன் அவங்க வீட்டோட சொத்து மதிப்பெண்ண 50 லட்சமா? 50 லட்சத்தில் உனக்கு ஏசப்போ சொந்த வீடு கட்டி கொடுத்தாருல, அப்போ 5 லட்சத்தில் நீ சர்ச்சு கட்டி கொடுத்தியா? நீ முழு நேரம் மிஸ்டரியாக வந்திருக்கணும் இல்லை? உன் மூத்த பிள்ளை கர்த்தருடையதுன்னு பைபிள் சொல்லுது, அனுப்பி விட்ருக்கள், நீ வரல, உன் மூத்த பிள்ளை வரல, அப்போ முழு நேரம் மிஸ்டரியை காணிக்கினால தாங்கணும் இல்லைங்க.
கிராமம் இப்படிப்பட்ட எங்களை போன்ற மிஷனரிகளுக்கு மாதம் ஒரு 1000 ரூபா உங்களால் இயன்ற காணிக்க கொடுக்கணும் இல்லைங்க. ஒரு மாதம் ஒரு பைபிளாவது வாங்கி கொடுக்கணும் இல்லைங்க. இப்படிப்பட்ட முகாம் நீங்கள் வைக்க முடியாத முகாமை நாங்கள் வைக்கிறோம்ல, உங்கள் பங்களிப்பு கொடுக்கணும் இல்லை. நீங்கள் நன்றியுள்ள கிறிஸ்தவர்களா? நான் நன்றி இல்லாமல் சிகரெட் சாராயம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நன்றி இல்லாத இந்த கணேசனை தேடி ஏசப்பா வந்தாருங்க. 2 நிமிஷம் நல்லா கவனிங்க. என் கிராமத்தில் ஒரு பாலடைஞ்ச கட்டடத்தில் தூங்குகிற பழக்கம். ஒருத்தரை பார்த்தேன், என் முன்னுக்கு தரிசனம் பண்ணார். ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்க அழுதுகிட்டே இருக்காருங்க. அழுகும்போது தாம் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறாருங்க. நானே இது என்னை தவிர வேறு தேவர்களை நான் அந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கன்னு விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டேங்கன்னு அழுகிறாருங்க. எனக்கு அவர் அழுகும்போது அவர் இயேசுன்னே எனக்கு தெரியாதுங்க. யாரோ ஒருவர் அழுகிறாருன்னு என்ன அறியாமல் நான் அழ ஆரம்பித்தேங்க. என் அழுகிற சத்தம் பக்கத்தில் உள்ள ஒரு அம்மாவை கேட்டு கதவை தட்டும்போது தான் நான் அழுதுகிட்டு இருக்கேன்னு தெரியுங்க. எந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில் போனாலும் அழுகிற சத்தம் கேட்குங்க. அழுதுருவாங்க, பைத்தியம் போலயே இருப்பாங்க. யாரோ ஒருவர் அழுகிறார், யாருன்னு தெரியவில்லையே. கேள்விங்க. பைத்தியன்னு எல்லாரும் என்ன சொன்னாங்க? என் ஃப்ரெண்ட்ஸுகள் டேவிட் கணேசனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு சொல்லிட்டாங்க. ஐயா என்ன செய்யனே தெரில. யாராவது ஒரு கூட்டம் இருந்துச்சு நாங்கள் போக மாட்டாங்க, கல்யாண வீட்டுக்கு போக மாட்டாங்க, கர்மாதி வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் அழுவார், ஜனக்கூட்டத்தின் மத்தியில் போனாலும் என்னால் தாங்கவே முடியான்னு சொல்லி ஒளிவங்க. எங்கே போனாலும் அவர் அழுகிறார். ஒரே ஒரு உங்களை போன்ற கிறிஸ்தவ நண்பர் இடத்துல சந்தேகம் கேட்டேங்க, பைபிள்லாம் படிக்கிறீங்களேங்க, யாரோ ஒருவர் உலகத்தில் உள்ள எல்லாரும் அழுகிறார், அப்படி அழுகிற சத்தம் காதில் கேட்குது, எனக்கு யாருன்னே தெரில, உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டேங்க. அவர் தான் சொன்னாருங்க, உலகத்தில் உள்ள எல்லாருக்காக ஒருத்தர் அழுகிறாருன்னா அவர் ஒரு மனிதர் அல்ல, அவர் தான் ஏசுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாருங்க. நான் கேட்டேன், கிறிஸ்தவங்க சாமியவை நான் பார்த்தேன், கிறிஸ்தவங்க சாமியான்ட்டு அழுகிறாரு, அவர் தான் எனக்கு உயிர் கொடுத்தாரா, என் கண்ணீரை துடைச்சாரா, என் கண்ணீரை துடைச்ச ஆண்டவர் இன்னும் அழுகிறாரா, அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு அழுகிறாரா? என்னால் சும்மா இருக்க முடியலைங்க. பைபிள்னா எனக்கு கிடையாதுங்க, அழைப்புனா என்னன்னு தெரியாதுங்க. என் கண்ணீரை துடைச்சி ஏசப்ப கண்ணீர் வெடிக்கிறேன், நான் எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? சும்மா பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டேங்க. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ஒரு வருஷம் கூட எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்ச 2 விஷயம். ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சாரு, என் கண்ணீரை துடைச்ச ஆண்டவர் கண்ணீரோடு அழுகிறாரு. 2 விஷயம் தாங்க தெரியும். இந்த விஷயத்தை நான் சொல்ல ஆரம்பித்தேங்க. நான் போன கிராமத்தில் இருந்து ஏசப்பா என் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிறாரு. ஐயா 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா அழாதீங்க நான் இருக்கிறேன்னு சொல்லி ஊழிய ஆரம்பித்தேங்க. இன்னும் அவர் அழுகிறாருங்க. நானும் சும்மா இருக்கலாம் இல்லைங்க. என் கிராமத்தில் ஏசப்பா அழுகிறாருங்க. அவர் தாங்க எனக்கு உயிர் கொடுத்தார். வாலிபலுக்காக அழுகிறாருங்க. என்னால் அந்த முகாமை நடத்த முடியாதுங்க, என் ஊழியர்களால் நடத்த முடியாது. ஆனால் ஏசப்பாவுக்கு வாலிபர்கள் வேணும்னு சொல்கிறாருங்க. அதனால தாங்க நான் வர்றேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்களேன். ஏசப்பாவை கண்ணீரை துடைக்க என்னை ஒப்பு கொடுத்தேங்க. ஏசப்பா அழாதீங்கன்னு என்னை ஒப்பு கொடுத்தேன், என்னை பயன்படுத்துகிறேன். நீங்களும் ஒப்பு கொடுங்களேன். கடைசியாக ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் கண்களை மூடி ஏசப்பா அழாதீங்க நான் இருக்கிறேன் சொல்லுவீங்களா? ஜெபம் பண்ணி உம்முடைய கண்ணீரை துடைப்பேன் எல்லாம் சொல்லுங்களேன். ஊழியம் செய்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன், என்னால் என்ற காணிக்கையை கொடுத்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன், திருச்சபை ஊழியத்தோடு இணைந்து உம்முடைய ஊழியம் செய்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன், 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணி உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். ஆண்டவரே என்னால் என்ற ஒரு மிஸ்டரியா தேவரால் போன்று தேவரால் மிஸ்டரியா இணைஞ்சு நான் உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். ஏசப்பா நான் ஒரு மிஸ்டரி அனுப்பி உம்முடைய கண்ணீரை துடைப்பேன், ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். ஏசப்பா ஒரு வேன் அழைச்சிட்டு வந்து வாலிபுள்ள அழைச்சிட்டு வந்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். ஏசப்பாட்ட சொல்லுங்க, உங்களுக்காக ஜெபித்து நிறைவேற்றுகிறேன். ஏசப்பா அழாதீங்க நான் இருக்கிறேன்னு சொல்லி யாரெல்லாம் அங்கே இருக்கிற யாரெல்லாம் ஒப்பு கொடுத்துருக்காங்களோ உங்கள் கண்ணீரை துடைக்கும்படி ஒப்பு கொடுத்தபடியா இவங்க கண்ணீரை துடைங்க. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சப்பா, பொறுமையோடு உட்கார்ந்துருக்குறாங்க. உங்கள் கண்ணீரை துடைக்க ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக, ஒரு பொருதனை செய்த நிமித்தமாக இவங்க கண்ணீரை துடைங்கப்பா. இவங்களுக்கு அற்புதம் செய்க ஆண்டவரே.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.